அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு மிகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் மற்றும் அவுட்ல வந்திருக்கிற பார்ட்டி பர்சன் ஆகட்டும் எல்லாருமே உங்களோட டேலண்ட் எவ்வளவு இருக்கிறது இதை கண்ணுடாக பார்க்க முடியுது இந்த ஷோவின் மூலமாக. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கிற எல்லாருமே இந்த டேலண்ட் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு இருக்கிற திறமைகளை வெளிக்காட்டணும். நிறைய பேர் இப்படி கேட்பாங்க, நிறைய டேலண்ட் இருக்குது, ஆனால் அந்த வெளிக்காட்டுறதுக்கான ஒரு இடம் இல்லை, எங்களுக்கு கண்டெக்ட் இல்லை, அந்த மாதிரி கேட்பாங்க. நிறைய பேர் இதே மாதிரி ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன்னா இங்கிருந்து ஈஸ்டர்ன் சைட்ல இருந்து கொழும்புக்கு வரணும். அப்போ நிறைய ட்ராவல் காஸ்ட் அது இந்த மாதிரி எல்லாருக்குமே அது ஒரு சந்தர்ப்பமா இல்லை. அதே கருத்து கொண்டு நான் எங்க ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்த்து நான் இந்த மாதிரி ஒரு டேலண்ட் ஷோவையும் ஏற்படுத்திக்கிறேன். இதுல பார்ட்டிசிபேட் பண்ணின எல்லாருமே பெஸ்டா செஞ்சுக்கிறாங்க. எங்களுக்கே கன்ஃபியூஸா இருக்கு, எதை செலக்ட் பண்ணலாம், செலக்ட் பண்ண போறாங்க தெரியல. அந்த ஜர்னியை தொடர்ந்து எங்களோட நீங்க இருக்கணும் என்று மிகவும் கேட்டுக்கொள்கிறேன். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ.
பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். இவ்வையகம் சிறக்க உடலுக்கு விருதுமாய் வந்திருந்த அந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை உலகெங்கும் ஓங்கச் செய் யா அல்லாஹ். கிழக்கு மண்ணில் வரலாறு காணாத ஒரு நிகழ்வு. கிழக்கில் வாழ்கின்ற உறவுகள் தொழிலை மேம்படுத்திக் கொள்வதற்காக காத்திருக்கின்ற உறவுகளுக்கு தீனி போடுகிற ஒரு நிகழ்வு. பல திறமையானவர்கள் மறைந்திருந்தும் வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகிற ஒரு நிகழ்வு. இந்த உன்னதமான நிகழ்வோடு நாம் சங்கமித்திருக்கிறோம். என்னும் கேக் அண்ட் பேக்ஸ் நிறுவனத்தினுடைய பல்வேறு பணிகளில் கிழக்கு மண்ணில் இருக்கின்ற திறமைசாலிகளுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்காக வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி. الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى. அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட ஈவென்ட்டுக்கு கெஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் கபில் ஜாயக்கோடி, மெம்பர் ஆஃப் வேர்ல்ட் செஃப் அசோசியேஷன் அண்ட் மெம்பர் ஆஃப் எமிரேட்ஸ் culinary guide and member of Sri Lankan culinary guide. Mr. Sanjay Amir Singh, excellent culinary artist chef. M.N.F. Hasma, director of Hasma Bridal. Desekirti Alhaj K.M.M. Kali GP, Vice President, Traders Association, Bejikalo. Dr. Rizmina Naufer, founder of N.R. Bridal Academy. Azmiya Nazim and Chef Zulkiya Zawahir. எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு பெரும் அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் நாங்கள் வருக விட வரவேற்றுக் கொள்வதில் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறோம்.
எனது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சீஃப் கெஸ்ட், ஜட்ஜஸ், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பார்ட்டி நிறுவனத்தின் டேலண்ட் ஷோ மிகவும் சிறப்பான முறையில் நடந்து முடிந்தது. மிகவும் சந்தோஷம். எங்களது இன்ஸ்டிடியூட்டில் படித்த மாணவர்களாகட்டும், அவுட்லிருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்களாகட்டும், அவங்க கோர்சஸ் செஞ்சோ கோர்சஸ் செய்யாமலோ என்ன திறமை இருக்கோ நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு நாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருந்தோம். ஆனா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே ரொம்பவும் கிரேட்டா ஒரு படிச்சாக்கள் ஒரு லெவல் இருக்கிறார்கள் மாதிரி எல்லாருமே செஞ்சிருந்தாங்க. ரொம்ப நீட்னஸா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா கவலையான விஷயம், நிறைய பேருக்கு திறமை இருந்தும் சிலவங்களுக்கு படிக்கிறதுக்கான சரியான இடம் தூர டிஸ்டன்ஸுக்கு போகணும், அடுத்தது பேக்கப் போட்டு இல்லை, அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. கேட்கும்போது ரொம்ப கவலையா இருந்துச்சு. எங்க இன்ஸ்டியூட் இயங்கி கொண்டு வருது, ஆனா நிறைய பேருக்கு தெரியாது. இந்த அளவுக்கு நீங்க வந்து மந்த்துக்கு ஒருக்கா 2 months ஒருக்கா நாங்க டிராவல் பண்ணி வரோம். என்ன கஷ்டம் பார்க்கறதில்ல, நம்மளோட ஊருக்கு என்ன சரி செய்யணும், நம்மளோட ஊருக்கு பக்கத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன சரி செய்யணும் என்றதான் எங்களுடைய நோக்கம். இதுல உழைச்சி முன்னேறணும் என்ற நோக்கமே இல்லை. அதே மாதிரி இப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு நல்ல திறமை உள்ளவங்க உள்ள இருக்கலாம், அவங்களுக்கு படிக்கிறதுக்கு போதிய வசதி இல்லாமல் இருக்கலாம். அப்படியானவங்க எங்களை கண்டாக்ட் பண்ணி கரைங்க. நீங்க ஓர்டர் செய்யறவங்களா இருக்கட்டும், இல்ல வீட்டுல செய்யறவங்களுக்கு உங்களுக்கு என்ன சரி கேட்டகரியில உங்களுக்கு டவுட் வருதா, உங்களுக்கு அதுல என்ன சரி வேணும்னா இந்த கண்டாக்ட் இன்ட்யூஸ் மூலமா இந்த கண்டாக்ட் உங்களுக்கு லீவ்லெட்ல கிடைச்சிருக்கும். கண்டிப்பா கண்டாக்ட் பண்ணி எனி டைம் கேளுங்க, என்ன டவுட் வேணாலும் நான் சொல்லி தரேன். இது இப்ப படிச்சு கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் நான் ஒன்றுமே சொல்லிக்கிறேன், எல்லாருமே சக்சஸான ஒரு லைஃப வாழணும். எப்பயுமே சுயமா தொழில் செய்யக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை நம்மள கட்டாயம் இருக்கணும். எல்லாராலுமே எல்லாத்துக்குமே இயலும், நம்மளால இயலாதது எதுவுமே இல்லை. நான் இப்படி பேசக்கூடிய ஆளும் இல்லை, இப்படி இருக்கிற ஆளும் இல்லை. நான் ரொம்ப சைலண்டான ஒரு ஆளு. என்னை என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிற என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் இந்த இடத்துல மிகவும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. Assalamualaikum. நான் அஸ்வினா ரிதான். நான் வந்து கேண்டி கம்பளையிலேருந்து வரேன். உண்மையிலே ஒரு 20 daysக்கு முதல் நான் வந்து சோஷியல் மீடியாவில் தான் இந்த வீடியோ நான் பார்த்தேன். மேடம் வந்து என்ன கேக் அண்ட் பேக்ஸ் மேடம் அதை அப்ளை பண்ணி போட்டிருந்தாங்க ஒரு வீடியோ வந்து. அப்போ அதை பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி அதுக்கு நான் அப்ளை பண்ணேன். உண்மையிலே நான் என்னோட காத்தான்குடின்னு சொல்றது வந்து இந்த அரபியன்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு பேர் போன இடம். என்னோட இஸ்லாம் மந்திரி அவரும் அவர்கிட்ட அந்த இதுகளெல்லாம் பார்த்து நான் ஃபர்ஸ்ட்டுக்கே நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு நாளைக்கு இதை வந்து ஃப்ரேம் பண்ணி எடுத்துட்டு வரணுங்க. அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அமைஞ்சிச்சு, அதோட தான் வந்தோம். உண்மையிலே சரியான ஒரு வேர்த்தான ஒரு விஷயம். எனக்கு
இதுல வந்த மூலியமா எத்தனையோ சான்சஸ் கிடைச்சிச்சு. இந்த அரபு எழுத்தணியை இன்னும் ப்ரமோட் பண்ணி இன்னும் முன்னுக்கு கொண்டு போறதுக்கு மாதிரி இன்னும் சான்சஸ் கிடைச்சிச்சு. இது வந்து ஜட்ஜஸ் வந்து நிறைய ஆர்டிஸ்டை வந்து செக் பண்ணிட்டு போனாங்க. அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எந்த ஆட்டை பத்தி நேரத்தோட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸ்டேஜ்ல. எனக்கு சரியான சந்தோஷம் வந்ததோட. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது குர்ஆன் என்று சொல்றது வந்து அது பொறுமதி தெரிஞ்சவங்களுக்கு தான் அதை பத்தி தெரியும். லாஸ்டா இப்போ இந்த எக்ஸிபிஷன் வந்து கலந்து கொண்டு மோட்டிவேஷன் உங்களுக்கு மோட்டிவேஷன் முதல்ல என் ஹஸ்பண்ட் தான். என்னன்னு சொன்னா இவ்வளவு தூரம் இல்ல, நீங்க எழுதுங்க. இப்ப இல்ல ஒரே சொல்றவர் எனக்கு, நீங்க எழுதுங்க, அதை ஃப்ரேம் பண்ணி தாரேன், நான் கொண்டாந்து தாரேன், வாங்க போ இப்படிக்க வேணாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட மோட்டிவேஷன்ல தான் இவ்வளவு தூரம் வந்தது. இன்னைக்கு உண்மையிலே இது மாதிரி ஈவெண்ட் வந்து இன்னும் நடக்கணும். இன்னும் வெளி உலகத்துக்கு வெளி வராத நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்படி சான்சஸ் நிறைய கிடைக்கணும். ஏன்னா என்னைய மாதிரி ஒருத்தருக்கு இப்படி இன்னைக்கு வந்ததுல எனக்கு ஒரு 4-5 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அதே லைஃப் டைம் போதும் அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நிறைய பேருக்கு அமையணும். எங்களுடைய சொந்த ஊர்ல இருந்தாலும் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவ்ன்றதுக்கு யாரும் இல்லை, சப்போர்ட் பண்ணவும் இல்லை. வெளி ஆட்கள் தான் மிச்சமே சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. இப்படி ஆட்கள் கட்டாயம் வேணும். நான் இப்போ நான் என்ன இன்ஸ்டிடியூட்ல தான் ஸ்டூடெண்டா இருந்து டீச்சரா இருக்கேன். இந்த கிராண்டான எக்ஸிபிஷனுக்கு ஒரு ஸ்டூடெண்டா இருந்து டீச்சிங்க்கு வந்தீங்க. இந்த எக்ஸிபிஷன் இது 100% ஒர்க் தான். ஏன்னா சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்ற ஆட்களுக்கு இது வந்து பெரிய ஒரு மோட்டிவா இருக்கு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட திறமைகளை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கிற சான்ஸா இருக்குது ஒரு எக்ஸிபிஷன். அது இந்த எம்எம் இன்ஸ்டிடியூட் வந்து பெரிய லெவலில் போறதுக்கு காரணம் வந்து இவங்க முஸ்லிமா நாவல் அவங்க தான் பெரிய இதான அளவில் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. வேற சொல்ல போனா அவங்க நான் படிச்ச ஸ்டூடெண்டா நான் சொல்றேன், அவங்கள மாதிரி ஒரு பெஸ்டான ஒரு டீச்சர், அவங்கள மாதிரி ஒரு பெஸ்டான ஒரு அவங்க பார்க்க இல்லாது. ஏன்னா அவங்க படிச்ச மாதிரி நாடுல வந்து ஒரு 1 வீக் தான் இந்த ரெசினை பத்தி பத்தி அது 1 வீக் எல்லாம் படிச்சேன். மேக்ஸிமம் இப்போ நான் ஒரு மாஸ்டர் பத்தி ஃபுல்லா நான் ப்ளே பண்ற அளவுக்கு நான் இப்போ இருக்கேன். அடுத்தது கட்டமா செல்ல போனா எங்க மிஸ்டர் அது கண்டது எனக்கு தெரிகிற ஒரு ஆசை. ஒரு வேலை நாம செஞ்சா நமக்கு ஒரு ஃபியூச்சர்ல ஒரு ஹெல்ப் ஆகும். இந்த சர்டிஃபிகேட், இந்த ஒரு அவார்ட் இதெல்லாம் நமக்கு ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தரும்ன்றதுக்காக அதையும் நம்ம சான்ஸையே ட்ரை பண்ணி பார்க்கணும் என்றுதான் இதை ட்ரை பண்ணி ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறேன். சொல்ல விரும்புறதுன்னா சொல்ல விரும்புறது இவங்க வந்து எல்லா பெண்களுக்கு மட்டுமில்லாம ஆண்களையும் சேர்த்து எல்லார திறமைகளை உள்ளுக்கு வச்சிருக்காங்க. எல்லாரும் வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு எந்த சக்தியும் இவங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி என்று தெரிவிக்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சகீமா நௌஃபல், என்எம் கேக்ஸ் அண்ட் பேக்ஸ் நிறுவனத்தின் டைரக்டராக இருக்கிறேன். டிஃப்ரெண்டா காட்டாங்குடியில வந்து ஒரு கிராண்டான ஒரு எஜுகேஷன் வாட்ஸ்அப் மூணு விஷயங்களும் 2 நாள்ல நல்ல விஷயமா அனுப்பணும் சொன்னீங்க. எப்படி இப்படி ஒரு செய்யும் அப்படின்னு ஐடியா வந்துச்சு? எங்கள்கிட்ட காத்தாங்குடி மாநில இந்த சைட் காத்தாங்குடி மாநிலம் மட்டும் இல்லை, இங்கே பக்கத்தில் இடங்கள்லையும் அண்மையில் உள்ள இடங்களில் இந்த மாதிரி ஒரு ஷோ வந்து நடக்கிறது மிக குறைவு.
ஏன்னா காத்தாங்குடி மக்களோ அதுக்கு அண்மித்த ஊர்ல உள்ள மக்கள்கிட்டயோ நிறைய விதமான திறமைகள் இருக்கிறது. இப்ப நான் ஸ்கூல் நான் காத்தாங்குடி தான் என்னோட பிறப்பிடம். இப்போ 20 வருட காலமாக கிளம்புல வசித்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் காத்தாங்குடி மண்ணில என்னென்ன சிறப்புகள் இருக்கு, பக்கத்து அயல ஊர்கள்ல என்னென்ன ஒவ்வொருத்தையும் டேலண்ட்கள் இருக்குன்றதை நான் அறிவிக்கிறேன். இதை இப்ப நாங்க கிளம்புல எப்படி ஒரு டேலண்ட் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் பிரயோஜனம் பண்றாங்களோ அதே மாதிரி இங்கிட்டு சைட்ல உள்ளவங்களுக்கு அவ்வளவு தூரம் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதுக்கேற்ற வசதிகள் மிக குறைவாக இருக்கிறது. அதனாடி எல்லாருக்கும் உழைப்பது இந்த கல்வி இன்ஸ்டியூட் மூலம் உழைப்பது என்பது 2ஆம் பட்சம் தான். எனக்கு அது முன்னிலையில் இல்லை. ஆனா திறமை உள்ளவர்கள் கட்டாயம் முன்னுக்கு வர வேண்டும், அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஒன்று வர வேண்டும் என்னதான் என்ற நோக்கம். உழைக்கணும், இதன் மூலம் நம்ம பெரிய ஒரு வளர்ச்சி அடையணும் அந்த மாதிரி எண்ணமே இல்லை. கட்டாயமா கைத்தல் இதுக்கு நான் O level முடிச்சிருக்கேன். நான் கிளம்புக்கு மேரி பண்ணிட்டு போனேன். ஆனா எனக்கு ஒரு A level படிக்க வச்சு என்ன டிகிரி செய்ய வச்சு எல்லாத்துக்குமே காரணமா இருந்தது எனது கணவர் தான். அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் எல்லாருக்குமே அப்படி அமையும் என்பது சொல்ல முடியாதது ஒன்றும். இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு தன்னம்பிக்கை வர்றதுக்கு நமக்கு ஒரு கட்டாயமா சுய தொழில் ஒன்று மிச்சம் அவசியம். நாம பயின்று வச்சுக்கிறது எந்த சந்தர்ப்பத்திலையும் நமக்கு அது ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு நம்ம இன்னொருத்தருக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய விதத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு போகணுன்றது என்னோட நோக்கம். அதே மாதிரிதான் மற்றவங்களும் இருக்க வேண்டும். ஆணோ பெண்ணோ யாரோன்னு இல்லை, சின்னவங்களும் பெரியவங்களும் சிலவங்களும் ஒதுக்கி வைப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட நிறைய டேலண்டட் இருக்குது. ஒருத்தருக்கு ஸ்டடி பண்றதுல ஒரு குறைபாடுகள், சிலவங்க மெட்ஸ் வேறாது, சயின்ஸ் வேறு அப்படி இருக்கும். ஆனா அவங்க வேற கலைகள்ல அதுல ஆர்ட்ல அந்த மாதிரி கலைகள்ல திறமையானவர்களாக இருக்கும். அதுக்காக ஸ்டடியை விட்டுட்டு இதை செய்யறதுன்றது இல்லை. ரெண்டுமே முக்கியம். அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். இது நமக்கு ஒரு கைத்தொழில் மாதிரி ஒன்று கட்டாயம் அவசியமா எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். எந்த நாளும் நமக்கு பிசினஸ் நாம ஒன்னே நம்பிக்கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வாழ்க்கையில முன்னேறது என்ன சரி ஒன்று நம்மகிட்ட இல்லாட்டியும் ஒரு முதலீடு இல்லாட்டியும் நாம எப்படி வாழ்க்கையை நடத்தணும்ன்றதை நாம கண்டிப்பாக நம்ம ஒரு இமேஜின் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பா அந்த மாதிரி துறைகளுக்கு இந்த மாதிரி கலைகள் நமக்கு நிச்சயம் கை கொடுக்கும். கண்டிப்பாக நான் எப்படி எங்க உமா வாப்பாட்டி இருந்து வளர்ந்தோம் அதே மாதிரி என்னை எவ்வளவு தூரம் வளர்த்து என்னை இந்த அளவுக்கு கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல என்னை நிப்பாட்டி வச்சுக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான். நான் அதை அவங்களை எப்பவுமே மறக்க மாட்டேன். எல்லாத்துக்குமே நான் என்று சொல்றதை விட அவங்களாகத்தான் நான் இயக்கி கொண்டிருக்கிறேன் என்று தான் சொல்லணும். நான் அவங்கள பார்த்துதான் நிறைய விஷயங்கள் என்ன எப்படி நான் முதல்ல பேச மாட்டேன். இப்ப பயப்படுவேன். இன்னொருத்தருக்கு முன்னுக்கு போய் நிற்கிறது கூட அந்த அளவுக்கு இருந்தேன். இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், சமூகத்துக்கு இப்படி இருக்கணும், என்ன வெளிக்கொண்டு அந்த என்னட்ட என்ன திறமை இருக்குன்றதை கண்டுபிடிச்சு எனக்கே தெரியாத விஷயங்களை சொன்னவங்க அவங்க தான். அதுக்கு நான் அவங்களுக்கு மிகவும் நன்றி இருக்கேன். ஒரு ஆசை ஆனா நிறைய பேர் ஒரே மாதிரி நல்ல பேரண்ட்ஸ் நல்ல நீங்க பேரண்ட்ஸுக்கு அவங்களோட கிட்ஸ் ஒரு இப்ப எல்லாருக்குமே சிலவங்களுக்கு சில பெற்றோர் மாதிரி எங்க பிள்ளை படிச்சு அப்படித்தான் வரும். எல்லாத்துலயுமே இப்ப டிகிரி செய்யலாம். எல்லா கேட்டகரியிலயுமே இருக்குது. ஸ்டிச்சிங் என்ன கூட அதுலயும் நம்ம கவர்மெண்ட் அப்ரூவ் சர்டிபிகேட் கொடுக்குற NVQ லெவல்ல 4, 5, 6, 7 லெவல் அப்படியே இருக்குது. எல்லாத்துலயுமே எல்லா விஷயமுமே நம்மள முன்னேற்றக்கூடிய எந்த வழி இருக்குதோ அந்த விஷயங்கள்ல தான் நம்ம அந்த வழியில தான் போகணும். நமக்கு பிடிச்ச வழியை நம்ம பிள்ளை கட்டாயம் அதைத்தான் செய்யணும்னு நாம நினைக்க கூடாது. நம்ம பிள்ளையில என்ன திறமை இருக்கு, நம்ம ஹஸ்பண்டால இந்த வேலையை நமக்கு செஞ்சு தரணும்னா முன்னேறலாமாட்டா நீங்க அவங்களுக்கு அதுக்கு மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்றது தான் முக்கியம்.
நம்ம ஒரு விஷயத்த நம்ம திணிச்சு செய்யாம அவங்க விருப்பப்படுற விஷயத்த செஞ்சாங்கன்னா அவங்க சக்சஸ் ஆகிட்டே போகலாம் எல்லா விஷயத்தையும். கண்டிப்பா எங்கிட்ட நம்பர் கான்டாக்ட் நம்பர் நான் சொல்றேன். 9731601640 0773160 அந்த அழைப்பு ஏற்படுத்தி உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்களை நீங்க எங்கள்கிட்ட பதிவுகள் செஞ்சு கொள்ள முடியும். இதுல எல்லா விதமான கேட்டகரியும் இருக்கு எங்கள்கிட்ட. கேக், மெஹந்தி, ரெசின் ஆர்ட், ஸ்டிச்சிங், ஆரி, எம்ப்ராய்டரி, கிராஃப்ட், எல்லா விதமான கேட்டகரியுமே இருக்கு. பியூட்டிஷியன் எல்லாமே எது வேணும்னாலும் நாங்க எங்க பிள்ளைகளுக்கு மெயினா சொல்றது, இப்ப கோர்ஸ் முடிச்சுட்டு இன்னைக்கு கிராஜுவேட் ஆகிக்கிறாங்க எத்தனை பேரு. ஆனா அவங்க இதுக்கு பின்னரும் அவங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் எங்க கிளாஸ்ல ஜாயிண்ட் ஆகி அவங்க ட்ரைனிங் எடுப்பாங்க. அதுக்கான இதை நாங்க இடத்தை கொடுத்திருக்கிறோம். என்ன படிப்பு முடிஞ்சதோட நம்ம எல்லாமே முடிச்சிடும். அனுபவம் மூலம் தான் நம்ம அந்த கைப்பழக்கத்தையும் அந்த இதை நிறைவு காண முடியும். அதனால நாங்க அவங்க ஃபுல்லா செட்டிஸ் ஆகும் வரைக்கும் அவங்கள ட்ரெயின் பண்ணுறோம். நீங்க உங்களுக்கான என்ன கோர்ஸ் வேணாலும் எங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசி ஜாயின் ஆகி படிக்கலாம்.